ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீஸ் தமிழ் சேனல். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து இவ்வளோ தூரத்துக்கு ரொம்பிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா இங்கே டேங்க் வேறு இருக்கா. அப்படியே மழையும் பெஞ்சிச்சு 2 நாள். அப்போ தான் புது தண்ணி கிடச்சிது. இப்போ இதை வந்து எப்படி வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதோ இவ்வளோ தூரம் ரொம்ப இருக்குது. இது இவ்வளோ தான் கேப்பே இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப வெயில் வேறு அடிக்குது. இதை வந்து இப்போ நம்ம எப்படி எடுக்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். இந்தமாரி ஒரு டியூப் எடுத்துக்கோங்க. அந்த டியூப்பில் வந்து ஓட்டை இருக்கக்கூடாது. இந்தமாரி ஆர்கல் போட்டுக்கணும். ஆர்கல் போட்டுக்கிட்டு வச்சிடணும். கொஞ்சம் போல் உரியணும். நீங்கள் இப்படி உறிஞ்சிட்டு இப்படி விட்டிங்கனாலே போதும், தண்ணி உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். இது வந்துச்சா, ஃப்ளோ ஆகுது பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஃப்ளோட்டிங் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு அப்டேட் சேவலையே காட்டிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து இப்போ போட்ட குஞ்சு. வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளோ ஆகுது. ஏன்னா ஆர்கல் போட்டனால அப்படி தான் ஃப்ளோ ஆகும். இதுலேயும் மாலிஷ்லாம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். இது பாருங்கள், பிளாக் மாலி. இது மெயில் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து மெயிலு. எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பின்னு மாதிரி இருக்கா, அதோ கீழே ஏதோ. அது மட்டும் இல்லாமல் ரக்கை வந்து மேலே வந்து பெருசாக இருக்கும். இதோ இந்த இடத்துல அப்படி இருந்தால் அது மெயிலு. ஃபீமேல். இது ஃபீமேலாக மெயிலா? இது வந்து 2 ஃபெதர் வந்திருக்கு. இது கீழே இப்படி 2 ஃபெதர் வந்து அது ஃபீமேல்.
ஓரளவு தண்ணி குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.